Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பன்னீர் புர்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாட்ல 1 ஸ்பூன் கீ and 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்றேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி ஆட் பண்றேன். கொஞ்சம் glassy ஆற வரைக்கும் வதக்குறேன். 4 பூண்டு, 2 துண்டு இஞ்சி இடிச்சு எடுத்துக்கலாம். ஆட் பண்றேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு தூள், 1 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துருக்கேன். பாவ் பாஜி மசாலா வேண்டான்னா அதை ஆட் பண்ணாதீங்க. கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக. எண்டில் சாட் மசாலா கூட ஆட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ஆப்ஷன்ஸு. அடுத்து ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வதக்கலாம். இப்போ 125 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர், crumble பண்ண பன்னீர் ஆட் பண்ணுறேன். நம்ம பன்னீர் எப்போவுமே 5 மினிட்ஸ்க்கு மேலே ஃப்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா அது ரப்பரி ஆகிடும். அதனால ஒரு 5 to 6 மினிட்ஸ் அதுக்கு மேலே வந்து ஆஃப் பண்ணிடணும். அடுத்து உப்பு சேர்க்குறேன். அடுத்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையவே சேர்க்குறேன். ஒரு 1/2 லெமன் எடுத்து ஸ்குவீஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் புர்ஜி உள்ளே வச்சு நம்ம பராத்தாஸ் பண்ணலாம். ரோட்டிஸ், பிரெட், பன் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.